இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்காரு. இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் அந்த வாக்குறுதியை ஏற்பதற்கு தயாராக இல்லை. இப்போ தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். ராஜினாமா செய்யற வரை போராட்டம் இருக்கும். காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பொறுத்தவரை அவங்க தெளிவா இருக்கிறாங்க. அவங்க எங்க நீட்டை ரத்து சொல்லுங்க. அகில இந்திய தலைமையில காக்ரோச் ஜனதா பார்ட்டியில நீட்டு வேண்டாம், நுழைவுத்தேர்வு வேண்டாம், ரத்து பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கை. அவங்க கோரிக்கை இதுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். நுழைவுத்தேர்வில் நடக்கக்கூடிய முறைகளை அதனாலதான் காங்கிரஸ் உள்ள வந்துச்சு. இந்த காங்கிரஸ் ஏற்கனவே நுழைவுத்தேர்வு வேண்டாம்னு எங்க சொல்ல அவங்க தான் கொண்டு வந்தாங்க. நீட்டை கொண்டு வந்தது நேரடியாக பொறுப்பு, தார்மீக பொறுப்பு இல்ல, நேரடியா தப்பு இருக்கு தர்மேந்திர பிரதான். அவர் நினைச்சிருந்தா ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் பல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கலாம். படிப்படியா தேர்வு மையங்களை ஒரே கட்டத்தில் உருவாக்க முடியாது. படிப்படியா தேர்வு மையங்களை உருவாக்குறதுக்கு முயற்சியோட செஞ்சிருக்கலாம். அது செய்யல. கடைசி மதிப்பெண்ணில் இருக்கிற கூட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து பணத்தை கொடுத்து சேர்ந்துறாங்க. அப்ப அந்த ஸ்டேட் கவுன்சில் காரணம் ஒரு 50,000 இடங்கள் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அந்த 51வது இடத்துல இருக்கிற நபருக்கு வராம அது கடைசியில இருக்கவங்க கூட எடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்து அது காரணம் உச்சநீதிமன்றம் தான். அந்த கவுன்சிலிங் பிரச்சனை உள்ள குறைபாடு தான் காரணம். அப்ப அதை கட் பண்ண என்ன ஆகுனாக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லது. ஏன்னாக்க சீட்டு வேக்கண்டா போனா ஃபீஸை குறைப்பாரு. ஃபீஸை குறைச்சா அந்த மாணவரோட சேர முடியும். அப்ப அந்த வாய்ப்பை கொடுக்காம அவங்க என்ன பண்றாங்க, தனியார் மருத்துவரை சேரணுங்கிறதுக்காகவே தனியார் மருத்துவர்களை கொள்ளையடிப்பதற்காக உச்சநீதிமன்றம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்க கூடுதல் மதிப்பெண் கொடுங்க. நீட் மதிப்பெண் கூடுதல் மதிப்பெண் கொடுக்க என்ன சங்கடம் இருக்கு? ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடைமுறை இருந்ததுதான். முதல் தலைமுறை கூடுதல் மதிப்பெண் கொடுத்தாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க கொண்டு வாங்க. நீட் நுழைவுத் தேர்வாலோ எந்த நுழைவுத் தேர்வாலோ யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அந்த பயிற்சி மையங்களுக்கு போக முடியாது யாரு, அதை அடையாளம் கண்டு அவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, அந்த பிரச்சனை தீர்க்க முடியும். ஆனா அது இல்லாம எல்லாரும் சாமன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்க்காது. நீட்டையே ரத்து செஞ்சா யாருக்கு லாபம்னாக்க 59 டீம்டு யூனிவர்சிட்டி லாபம், தனியார் மருத்துவக் கல்லூரி லாபம். அவங்க அதெல்லாம் மகிழ்ச்சியோட எதிர்பார்க்கறாங்க. அப்ப அவர்களுக்காக நம்ம போராடலாமா? தனியார் 73,000 சீட்டை வச்சு நாங்க காத்துட்டு இருக்கிறோம். ஃப்ரீ பண்ண மாட்டாங்களா? அப்ப பிரைவேட் மெடிக்கல் கோரிக்கை நம்முடைய கோரிக்கையா மாறக்கூடாது. ப்ரோவோக் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் டாக்டர் ரவீந்திரநாத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். டெல்லியில நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடர்பாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்காரு. விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து விரிவாக ஒரு தெளிவான நேர்மையான விசாரணை நடத்தப்படும். இதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய, இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களை விவாதித்து இது மேற்கொண்டு என்ன பண்ணலான்ற மாதிரியான நிறைய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் கூட அந்த மாணவர்கள் அந்த வாக்குறுதியை ஏற்பதற்கு தயாராக இல்லை. அவருடைய கோரிக்கையில் அவங்க ரொம்ப உறுதியாக இருக்காங்க. எதனால? இல்லை, கடந்த காலத்தில் இது போன்ற வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் தேர்வு முறைகளில் ஈடுபட்டு அதுக்கான தண்டனைகளை அதிகப்படுத்துகிற சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனால் அதையும் மீறி தான் 2027 அந்த அளவுக்கு ஒரு மோசமான அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி பிரச்சனை ஆயிடுச்சு. 22 லட்சம் பேர் திரும்ப தேர்வு எழுதக்கூடிய ஒரு அவல நிலைக்கு உள்ளானாங்க. அந்த தேர்வு ரத்தானதில் பல பேர் தற்கொலைகளும் செய்து கொண்டார்கள். அதோட மட்டும் ஏராளமான பொருட்செலவு, அலைச்சல் இதெல்லாம் சந்திச்சாங்க. இப்போ இதுக்கு காரணம் ஒன்றிய அரசு தான், குறிப்பாக தர்மேந்திர பிரதான் தான். ஏன்னா 2024 இந்த மாதிரி பிரச்சனை வந்த பிறகு தொடர்ந்து பிரச்சனை உங்களுக்கு தெரியும். 2024 பிரச்சனை வந்த பிறகு உச்சநீதிமன்றம் தலையிட்டு ஒரு தேர்வோடு நடத்த முடியாதுலாம் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. அதே பிறகு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டு, டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டி என்ற கமிட்டி தேர்வுகளை எவ்வாறு நேர்மையாக நடத்துவது, அதில் உள்ள குறைபாடுகள் எவ்வாறு போக்குங்கிறதுக்காக ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது. அது சில பரிந்துரைகளை நேஷனல் டெஸ்டிங் சொல்லக்கூடிய தேசிய தேர்வு முகமை வழங்கியது. ஆனால் அது வழங்கிய எந்த ஒரு பரிந்துரையை கூட தர்மேந்திர பிரதான் நடைமுறைப்படுத்தவில்லை. அதை நடைமுறைப்படுத்தினா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. அப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்பது? அப்போ இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்குறோம், தண்டனை கொடுக்குறோம், சிறப்பு நீதிமன்றம் வைக்கிறோம்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஏன் அந்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் கமிட்டியை ரெக்கமெண்டேஷன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கிறத கேள்வி. அதே போல் அதுக்கடுத்து மிக முக்கியமான கேள்வி, இன்றைக்கு நீட் நுழைவுத் தேர்வு போன்ற தேர்வில் முறைகேடு நடப்பதற்கு என்ன காரணம்னாக்க கடுமையான போட்டி. ஏராளமான பேர் தேர்வு எழுதுறது, 22 லட்சம் பேர் ஒரு தேர்வு எழுதுறாங்க. ஆனால் அந்த 22 லட்சம் பேர் தேர்வு எழுதக்கூடிய மிக பெரிய தேர்வாக, மெகா தேர்வாக இருக்கின்ற பொழுது அதை நடத்துகின்ற கெப்பாசிட்டி இந்த அரசுகிட்ட இல்லை. இப்போ சீனாவை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் உலகத்திலே மிகப்பெரிய நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. நேஷனல் காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேர், NCEEன்னு பேர். அது 1,30,00,000 பேர் தேர்வு எழுதுறாங்க. எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் தேர்வு எழுதுறாங்க. பீக்கிங் யூனிவர்சிட்டி தான் கடுமையான போட்டி இருக்கும். அப்போ அந்த தேர்வில் அதிகமான மதிப்பெண் வாங்கி நல்ல ரேங்க் வாங்கினோம்னா தான் அது போக முடியும். அப்போ அங்கே அது முறைகேடு இல்லை. அதேமாதிரி கியூபாவில் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுது, தென்கொரியா நடத்துகிறாங்க, பல நாடு நடத்துகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்தியாவில் மட்டும் 22 லட்சம் பேருக்கு தான் நடத்துறீங்க. ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? தொடர்ந்து வருது. அதே போல் அமெரிக்காவில் ETS என்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட
உலகம் முழுவதும் 5 கோடி மாணவர்களுக்கான தேர்வு நடத்துது. அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. அப்போ இதுபோன்று இருக்கின்ற பொழுது ஏன் இந்தியாவில் இப்படி நடக்குதுனாங்க, தேர்வையே வணிகமயமாக்குன்ற போக்கில் ஒன்றிய அரசு செயல்படுங்கிறது தான். இப்போ ஸ்டேட் லெவலில் ஏற்கனவே நுழைவுத் இருந்துச்சு. அப்போ அந்த வருமானம் அந்த ஸ்டேட் எந்த தனியார் நிறுவனத்தை நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு போச்சு. சில ஸ்டேட் அவங்களே நுழைவுத் நடத்தினாங்க, அரசாங்கம் நடத்திடுச்சு. அப்போ இந்த மாநிலங்கள் நடத்தக்கூடிய அனைத்து தேர்வுகளையும் ரத்து செய்துவிட்டு ஒன்றிய அரசாங்கமே ஒரே தேர்வு, ஒரே தேசம், ஒரே நுழைவுத் தேர்வு என்ற அடிப்படையில் போகின்ற பொழுது அது வந்து ஒரே ஒரு கம்பெனி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு கம்பெனி மொனோபொலி கம்பெனியாக மாறுது. அப்போ லாபம் வந்து அந்த ஒரு நிறுவனத்துக்கு போகுது. அப்போ இந்த உள்நோக்கம் அதில் இருக்குது. அப்போ இது போன்று செயல்படுகின்ற பொழுது தான் பிரச்சனை வருது. என்டிஏ வந்து நேரடியாக தேர்வு நடத்தலை, அது சில ஏஜென்சியை வைக்குது, பல தனியார் அமைப்புகள் சப் கான்ட்ராக்ட் போயிட்டே இருக்குது. அப்போ இது போன்று இந்த அமைப்பில் சிக்கல் இருக்குது. அப்புறம் என்டிஏ பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் கமிட்டி சொல்லியிருக்கு, அதில் வந்து போதிய ஊழியர் இல்லை, கட்டமைப்பு இல்லை, அதெல்லாம் சரி செய்யணும். அதேபோல் இந்திய அரசாங்கமே இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட அனைத்து வசதிகளும் கொண்ட நல்ல இன்டர்நெட் வசதி கொண்ட தேர்வு மையங்களை உருவாக்கணும்லாம் சொல்லியிருக்கு. 1000 தேர்வு மையங்களை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனால் ஒரு தேர்வு மையத்தோடு நீங்கள் உருவாக்கலை. அப்போ அதே போலவே பென் அண்ட் பேப்பரில் டெஸ்ட்டு கூடாது, அதுபோல் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு மாறுங்கன்னு சொல்லியிருக்கு. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு மாறி இருந்தால் மாதிரி பிரச்சனை இல்லை. ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு மாறின்ற பொழுது கூட அதில் வந்து லீக்கேஜ் வரக்கூடாது, ஹேக்கிங் பண்ணிடக்கூடாதுலாம் அவங்க வந்து பல யோசனை சொல்லியிருக்காங்க. அதையும் செய்யலை. அதே மாதிரி அனைத்து தேர்வு மையங்களையும் ஏஐ தொழில்நுட்பத்தோடு மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எந்த விதமான நடவடிக்கை அவங்க எடுக்கவே இல்லை. அப்போ நிரந்தர பணியாளர் இல்லாத ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இருக்கக்கூடிய நிரந்தர பணியாளர், அதாவது ஒரு ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் தேர்வு என்டிஏ நடத்துது. ஆனால் அதில் உள்ள என்டிஏல நிரந்தர பணியாளர்னு பார்த்தா மொத்தமே 39 பேர் தான். 39 நிரந்தர பணியிடங்கள் தான். அந்த 39 நிரந்தர பணியிடங்கள்லையும் 24 பேர் தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மீதி பணியிடங்கள்லாம் காலியாக இருக்குது. மீதி பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் கான்ட்ராக்டில் இருக்காங்க, ஒரு 120 பேர் அவுட் சோர்சிங்கில் இருக்கிறாங்க. அவுட் சோர்சிங்கில் உள்ளவங்களை கான்ட்ராக்டில் உள்ளவங்க வச்சுட்டு எப்படி ஒரு மிகப்பெரிய 65 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய தேர்வை எப்படி நேர்மையாக வெளிப்படுத்துறமே நம்ப முடியும்? அவள் எப்படி நம்ப தகுந்த நபர்களாக இருப்பாங்க? எப்படிலாம் கேள்வி இருக்கா இல்லையா? அப்போ இது போன்று அந்த அமைப்பிலேயே பல பிரச்சனைலாம் இருக்குது. இதையெல்லாம் சரி செய்வதை பற்றி பிரதமர் வாய் திறக்கலை. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இதுக்கு பொறுப்பேற்று நேரடியாக பொறுப்பேற்று, தார்மீக பொறுப்பு இல்லை, நேரடியாக தப்பு இருக்குது தர்மேந்திர பிரதான்கிட்ட. அவர் நினச்சிருந்தா ராதாகிருஷ்ணன் கமிட்டி ரெக்கமெண்டேஷனை பல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம். படிப்படியாக தேர்வு மையங்களை ஒரே கட்டத்தில் உருவாக்க முடியாது, படிப்படியாக தேர்வு மையங்களை உருவாக்குற முயற்சியோடு செஞ்சுருக்கலாம். அது செய்யலை. அதனால வந்து அவருக்கு அது நேரடி பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணுங்கிறது தான். இல்லைன்னா அரசு பணி நீக்கம், பதவி நீக்கம் செஞ்சிருக்க வேண்டாம், அதை செய்யலை. அதுக்கடுத்து என்டிஏ என்ற அமைப்பை உருவாக்கி இந்த மாதிரி தேர்வுகளை உருவாக்குறோம்னா அதுக்கான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கி இருக்கணும். 2015ஆம் ஆண்டு அன்றைய நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி வந்து என்டிஏ அமைப்பை உருவாக்குறோம், இனிமேல் சிபிஎஸ்சி தனியாக நுழைவுத் தேர்வு நடத்தாது, பல்வேறு அமைப்பு நடத்தாது, என்டிஏ தான் நடத்தும், பல்வேறு நுழைவுத் தேர்வு நடத்தும்னு சொல்லி அறிவிச்சார். அறிவிச்சது எவ்வளோ நிதி ஒதுக்கினாரு? 25 கோடி ரூபா ஒதுக்கினார். 25 கோடி ரூபா ஒதுக்கிட்டு ஒரு அமைப்பு எப்படி உருவாக்க முடியும்? அது சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ணுங்க, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ சொசைட்டி ஆக்டில் பதிவு பண்ண நோக்கம் என்ன? அதை அப்படியே தனியார் மயமாக்குறது தான். அப்போ இது போன்று ஒன்றிய அரசுடைய தேர்வுகளையே மையப்படுத்துவது, தேர்வுகளை லாபத்துக்காக நடத்துவது, தேர்வுகளையே தனியார் கம்பெனிகள் லாபம் ஈட்டுவதற்காக நடத்துவது, வணிகமயமாக்குவது நோக்கத்தோடு செயல்படுறதுனால தான் இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவு முறைகேடுகள். எனவே அதுக்கு வந்து ஒன்றிய அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது என்டிஏ கட்டமைக்கணும், அதுக்கான நிதி ஒதுக்கீடு எல்லாம் பண்ணணுன்றதெல்லாம் வந்து நியாயமான விஷயம். அது எல்லாமே அந்த மத்திய அரசு செய்ய ரெடியாக தானே இருக்காங்க, எல்லாமே செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இனி ஒரு காலம் அவங்களுமே வந்து ஒரு பட்டு திருந்தது தானே ஒரு அரசு என்பது. அவங்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, அது சரிபட்டு வரலன்ற பட்சத்தில் அடுத்து பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பை கொடுக்கறது தானே நியாயமான ஒரு இதுவாக இருக்கும். இல்லை, அடுத்த கட்டத்தில் அவங்க எதையுமே முன்னெடுக்கலைங்கிறதான் பிரச்சனை. ஏன்னா 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து எதுவும் செய்யலை. அதுக்கு என்டிஏவே கலைக்க வேண்டுங்கிறதா எங்களுடைய வாதம். ஏன்னா அது சொசைட்டி ஆக்டில் இருக்குது. யூபிஎஸ்சி மாதிரி ஒரு அமைப்பு உருவாக்கணும். அப்போ வந்து அது நேரடியாக அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது, பார்லிமெண்ட்டுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி உருவாக்குங்க, என்ன சங்கடம் இருக்குது உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரி உருவாக்க விரும்பலே தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ அது சொசைட்டி ஆக்டில் இருக்கிறதுனால அவங்க அந்த அமைப்பில் இருக்கவங்களுக்கு பணப்பலன்கள் பெருசாக வந்து தரப்படாது. கவர்மெண்ட்டுக்கான அந்த இப்போ யூபிஎஸ்சி மாதிரினா அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆவாங்க, அவங்களுக்கு நிறைய பென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்க வேண்டியது, அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அதில் இருக்குல்ல. ஆமாம், அதனால தான் அவங்க அந்த மாதிரி செய்கிறாங்க. சிக்கன நடவடிக்கைங்கிற ஒன்று, தனியார் மயமாக்கல்னு ஒன்று. அதில் அரசு எந்த விதமான பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, எல்லாமே தனியார் செய்யணுங்கிறது தான் மினிமம் கவர்னன்ஸ் அப்படிங்கிறது தான் நோக்கமே. அப்போ அது வந்து சரியாக இருக்காது. அப்போ சில பொறுப்புகளை அரசாங்கம் தான் ஏற்கணும். தொழிற்சாலை அரசு நடத்தக்கூடாது, கேன்டீனை தொழிற்சாலை நடத்தக்கூடாது, போக்குவரத்து நடத்தக்கூடாது, ரயில்வே நடத்தக்கூடாது, விமான சர்வீஸ் நடத்தக்கூடாது, எதையுமே நடத்தக்கூடாது. அரசு மேற்பார்வை மட்டும் செய்யணும். அப்படிதான் உலக வங்கி சர்வதேச நிதி மூலதன திட்டம், அதுதான் மோடி அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதுதான் அவங்க வந்து ரொம்ப நாசூக்காக ரொம்ப நளினமாக மினிமம் கவர்னன்ஸும் சொல்கிறாங்க. அப்போ இது வந்து ஏற்படல, அரசுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் தவறுறாங்க, அதில் தான் இந்த பிரச்சனை வருது.
அதனால அந்த இதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பு. ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், நீட்டுக்கு எதிரா மட்டும் ஏன் வந்து இப்படி ஒரு போராட்டம்? ஏன்னா நெறைய நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. இது தாண்டி மாநில அரசு நடத்தக்கூடிய நெறைய நுழைவுத் தேர்வுகள்லாம் இருக்கு. இதுலலாம் வந்து பெரிய போராட்டம் வந்து வர வெடிக்க மாட்டேங்குது. ஏன் நீட்டுக்கு மட்டுமான ஒரு இல்ல, கேள்வி வரும் இல்லையா? இது வந்து நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. இப்ப வந்து இதுக்கு பின்னால மிகப்பெரிய சமூக, பொருளாதார, பண்பாட்டு, அரசியல் ரீதியான காரணங்களும் இருக்கு. இப்ப என்னன்னாக்க, இந்தியாவுல மருத்துவ படிப்பு தான் கடுமையான போட்டி இருக்கு. வேற எந்த படிப்பை விட. இப்ப பொறியியல் படிப்புலாம் போட்டி குறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரி இருக்கு. அரசு கல்லூரினா 15 தான். மீதி எல்லாமே தனியார் தான். அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 50,000 சீட்டு வேக்கெண்டா போதெல்லாம் பார்க்குறோம். பல காரணங்கள் இருக்கு. ஆனா இந்தியாவுல பார்த்தீங்கன்னாக்க, இன்றைக்கு பொறியியல் படிப்பை விட மருத்துவ படிப்பை விரும்புறாங்க. ஏன்னா, வேலையில்லா திண்டாட்டம் வந்து பொறியியல் படிப்புல அதிகமாயிருச்சு. பொறியியல் படிப்பு முடிச்சுட்டு ஸ்விக்கிலயும், கார் டிரைவராகவும், சொந்த டாக்ஸி வச்சுட்டு ஓட்டுறதாகவும், ஆட்டோ டிரைவரா ஐஐடியில படிச்சவங்க ஆட்டோ ஓட்டுறாங்க சார். நம்ப முடியுமா நம்ம? அப்ப அந்த அளவுக்கு கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இன்னைக்கு இந்தியாவுல இருக்கு. அதுவும் இன்னைக்கு வந்து 4வது தொழில்நுட்ப புரட்சி காலகட்டம். எல்லாமே ஆட்டோமேஷன் ஆயிருச்சு. கார் டிரைவரே தேவையில்லைங்கிற நிலைமைக்கு வந்துச்சு. தானாவே ஓடக்கூடிய காரு. அதேபோல இன்னும் அடுத்த 10 ஆண்டுகள் 80 விழுக்காடு டாக்டர்ஸ் வேலை இல்லாம போயிரும். 80 விழுக்காடு டீச்சர்ஸ் வேலை இல்லாம போயிரும். அந்த அளவுக்கு நவீன அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்கு. டெக்னாலஜி, ஆட்டோமேஷன் எல்லாம் வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப இது வந்து வேலையில்லா திண்டாட்டம் ஒரு நெருக்கடி உருவாக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட சூழல்ல பெற்றோர்கள், மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, எல்லா படிப்பையும் யோசிக்கிறாங்க. மருத்துவ படிப்பு படிச்சா குறைந்தபட்சம் ஒரு சமூக பொருளாதார பாதுகாப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உண்மையா? இந்தியால ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கு இருக்கக்கூடிய சீட்டுகளே 1,00,000க்கும் கம்மி தான். 1,36,000 பேரு. 1,36,000 இருக்கு. கிட்டத்தட்ட 1,00,000 சீட்டுகள் என்பது. ஆமா, இது வந்து போதாது. இந்தியாவுக்கு போதாது. ஏன்னா எதிர்பார்க்க 20,00,000 மாணவர்கள் எழுதுறாங்க. 25 25,00,000 மாணவர்கள் எழுதுறாங்க. அதுல 10,00,000 பேர் கிட்ட தான் வந்து தேர்வாகுறாங்க. அந்த 1,00,000 1,50,000 சீட்டுக்காக இவ்வளோ பேர் போட்டி போடுறது வந்து அதுக்கு எப்படி தான் இது சாத்தியமாகும்? காரணம். இதுதான் காரணம். ஏன்னா கடுமையான வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் மிக முக்கியமான ப்ராப்ளம். பல இடங்களில் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல. இப்போ எல்லாமே கான்ட்ராக்ட் ஜாப்பு, அவுட் சோர்சிங் ஜாப்பு, எதுலேயுமே வந்து ஓல்டு பென்ஷன் கிடையாது. இந்த மாதிரிலாம் சிக்கல் வருகின்ற போது மக்கள் வந்து ஒரு சமூக பொருளாதார பாதுகாப்பு வந்து மருத்துவ படிப்பு கிடைக்கும். ஒன்ஸ் டாக்டர் ஆகிட்டோம்னா சாகர வரையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் ஜாப்பே கிடையாது, சொந்தமாக கிளினிக் வச்சுட்டு ஓட்டலாம். அப்போ அதனால தான் இது போட்டி அதிகமாக இருக்குது. அப்போ எப்படியாச்சும் ஒரு முறைகேடை பண்ணியாச்சும் டாக்டரானு நினைக்கிறாங்க. அது பேசிக்கான விஷயம் தான் இதுதான். அப்போ வேலையில்லா திண்டாட்டத்தை போக்கணும். எந்த படிப்பு படித்தாலும் வேலைவாய்ப்பு கிடைக்குங்கிற உத்தரவாதத்தை உருவாக்கணும். எந்த வேலைக்கு போனாலும் ஒரு டிக்னிஃபைட் லைஃப் வாழ்வதற்கான குறைந்தபட்ச ஒரு ஊதியம் கிடைக்கும், கௌரவமான வாழ்க்கை வழங்குற நிலைமை இருக்கணும். அது எதுவுமே இப்போ இந்தியாவில் இல்லை. அப்போ அதுதான் அந்த பிரச்சனை காரணம். அதனால் நீட் பிரச்சனை வந்து சாதாரண நீட் தேர்வு பிரச்சனை மட்டும் பார்க்க முடியாது. மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை பிரச்சனை வந்து வெறும் மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கை மட்டும் பார்க்க முடியாது. அது பின்னால் மிகப்பெரிய சமூக பொருளாதார பண்பாட்டு பிரச்சனை இருக்குது. பண்பாட்டு விஷயம் ஏன் சொல்கிறேன்னாக்க, இந்தியா ஒரு சாதிய சமூக அமைப்பு. அப்போ அடித்தட்டு சாதிகளை சேர்ந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்னைக்கு கிராமப்புறங்களே மற்றவங்களே புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இருக்குது. தீண்டாவே ஒரு பிரச்சனையாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் வந்து டாக்டர் அப்படின்னு முன்னால் போட்டுட்டு அது பெரிய கௌரவம். அப்போ வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தனக்கு குடும்பத்திலும் டாக்டர் வந்தால் எவ்வளோ பெரிய கௌரவமாக பார்க்குறாங்க. அப்போ இந்த ஒரு காரணமும் அடித்தட்டு சமூகம் டாக்டர் ஆகணும், புள்ள டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆர்வம்லாம் இருக்குது. அப்போ இன்ஜினியராக டாக்டர் போகணும்னு நினைக்கிறாங்க. இன்ஜினியரை விட அதிகமாக சம்பாதிக்கலாம். ஆனால் அதை விட டாக்டர் ஒரு சமூக அந்தஸ்து, சமூக கௌரவம் அது இருக்கான இருக்கு. இல்லை, இன்னைக்கும் இருக்கு. ஒரு 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 முன்னேறிய வகுப்பை சேர்ந்த ஒரு நோயாளியை காப்பாற்றிட்டா கூட அந்த மருத்துவர் வந்து ஒரு அடித்தட்டு சாதியை சேர்ந்தவரை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க. அப்போ ஒரு சமூக அந்தஸ்து இந்த சமூகத்தை கிடைக்குதா இல்லையா? அப்போ அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால இந்த கடுமையான போட்டி இருக்குது. இந்த கடுமையான போட்டி தான் பல பிரச்சனைகள் காரணமாக இருக்குது. இந்த போட்டியை குறைக்க வேண்டும் என்பது நாங்கள் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறோம். 22 லட்சம் பேர் ஏன் தேர்வு எழுதுறாங்க, ஏன் அந்த நிலையை உருவாக்குறாங்க? அது ஒரு காரணம் ஒன்றிய அரசு தான். அது காரணம் ஒரு நிறுவனம் பயனடைவதற்கு தான், லாப நோக்கம் தான். மாநில அரசுடைய கட்டுப்பாடு உள்ளவங்களை விலக்கு அப்படின்னு எண்ணிக்கை குறையும். +2 பாஸ் பண்ண பிறகு அந்த +2ல SC SC இருந்தால் 50% சயின்ஸ் சப்ஜெக்டில் மார்க் வாங்கணும், இதர சமூகத்தின் 60% வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சுனாக்க அந்த எண்ணிக்கை என்ன குறையும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. +2 தேர்வு எழுதுறப்பே அப்ளை பண்ணிடுறாங்க. பல பேர் நீட்டில் கூட கிளியர் பண்ணிடுறாங்க, நீட் எக்ஸாம் +2ல ஃபெயில் ஆகிறாங்க. அப்போ என்ன காரணம்? எண்ணிக்கை அதிகரிக்குங்கிறது தான். அப்புறம் மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள நர்சிங் படிப்பு, ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, அதுக்கப்புறம் ஃபார்மசிஸ்ட், பிசியோதெரபி எல்லாத்தையும் ஏன் நீட்டை திணிச்சிங்க? அப்போ அதுக்கு வேற தனியாக ஒரு எக்ஸாம் வைங்க. அப்போ இதை செஞ்சால் இன்னும் எண்ணிக்கை குறையும். அதே போல நாங்கள் வந்து மத்திய அரசுடைய கட்டுப்பாடு உள்ள ஆல் இந்தியா கோட்டா, எய்ம்ஸ், ஜிப்மர், டீம்டு யூனிவர்சிட்டி, பிரைவேட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் கோட்டா, ராணுவ மருத்துவக் கல்லூரி, இதுக்கு மட்டுமே நுழைவுத் தேர்வு நடத்துறேன்னு சொல்லுங்க, அது எண்ணிக்கை இன்னும் குறைஞ்சிரும். அப்போ இதெல்லாம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா படிப்புக்குமே இந்த நீட் மூலமாக தான் சேரணும் அப்படின்னு கொண்டு வர்றப்ப மிகப்பெரிய அளவுக்கு எண்ணிக்கை அதிகமாகுது. எண்ணிக்கை அதிகமாகிற மையங்கள் அதிகமாக இந்த கொஸ்டின் பேப்பர் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி பல இடங்களிலுமே சிக்கல் உருவாகுது. ஆட்டோவில் கொண்டு போகிறாங்க, டாக்ஸியில் கொண்டு போகிறாங்க,
யாரும் கொண்டு போகிறாங்க. அப்போ பிரித்து பார்த்தா யாரும் தெரிய போகிறதில்ல. அப்போ இதுதான் சிக்கல் உருவாக்குது. அதனால தான் அந்த எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இல்லை மாநில உரிமைகளையும் காப்பாற்ற வேண்டும். ஏன்னா மாநில அரசு விலக்கு கொடுக்குறது சரியா. அதே சமயத்தில் ஒன்றிய அரசு நுழைவுத் தேர்வு நடத்தக்கூடாது என்ற வாதம் சரியில்லை. தமிழ்நாட்டில் அந்த போக்கு இருக்குது, அது சரியில்லை. என்னன்னாக்க இன்றைக்கி வந்து தமிழ் 1,36,000 எம்பிபிஎஸ் சீட் இருக்குது. நம்ம வந்து இங்கே பேசுகிறவங்க வெறும் 5,600 சீட்டை மட்டும் தான் பேசுகிறாங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் இருக்கக்கூடிய 85 விழுக்காடு இடங்கள், தனியார் மருத்துவர்கள் இருக்கக்கூடிய ஒரு 50 விழுக்காடு இடங்கள் அரசு கொடுக்கக்கூடிய இந்த இடத்த மட்டும் தான் பேசுகிறாங்க. ஆனால் இந்தியா முழுவதும் 1,36,000 இடங்களில் 73,000 சீட்டு ப்ரைவேட்டில் தான் இருக்குது. 59 டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா அரசு மருத்துவர்கள் இடங்கள்னு பார்க்குறப்ப வெறும் 63,000 தான் எம்பிபிஎஸ் இடங்கள் இருக்குது. அப்போ இந்த 22 லட்சம் பேர் எதுக்கு போட்டி போடுறாங்க தெரியுமா? உண்மையிலேயே இந்த 63,000 இடத்துக்குள்ளே வரணும் தான். ஏன்னா நல்ல ஸ்கூலில், தனியார் ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள், நல்ல சூப்பராக மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் கூட தனியார் மருத்துவர்களுக்கு போகணும்னு நினைக்கல. அரசு மருத்துவர்கள் வெறும் நல்ல பாப்புலரான எல்லா வசதியும் உள்ள ஒரு தரமான தனியார் மருத்துவர்களுக்கு போகணும்னு கூட விரும்பல. அது பதிலாக ஒரு மோசமான அரசு மருத்துவர்கள் இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே தான் போய் படிக்க நினைக்கிறாங்க. ஏன்னா அரசு மருத்துவர்களோட கட்டமைப்பு, அரசு மருத்துவர்கள் வரக்கூடிய நோயாளிகள் எண்ணிக்கை, அங்கே சிகிச்சை அளிக்கப்பட வாய்ப்பு, தன்னுடைய ஸ்கில்லை, கிளினிக்கல் ஸ்கில்லை டெவலப் பண்ணியிருக்கான அற்புதமான வாய்ப்பு, இதெல்லாம் வந்து அரசு மருத்துவர்கள் கிடைக்கிது. தனியார் மருத்துவர்கள் கிடைக்காது. எம்எஸ் படிப்பாங்க, எல்லாம் படிப்பாங்க, ஒரு சர்ஜரியோட பண்ண விட மாட்டாங்க. அப்போ எதை விரும்புவாங்க? அரசு மருத்துவர்கள் தான். அப்போ ஓவரால் 22 லட்சம் பேரும் ஒட்டுமொத்தமாக 1,36,000 சீட்டு போட்டி போடல. அவங்க கடுமையாக போட்டி போடுறது 63,000 இடங்களுக்கு தான். ஒரு பக்கம் மருத்துவ படிப்பில் சீட்டு எடுக்க தற்கொலை பண்ணுறாங்க, கடுமையான போட்டி நிலவுது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 3,000 எம்பிபிஎஸ் இடங்கள் தனியார் மருத்துவர்கள் வேக்கண்டாக போகுது டீம்டு யூனிவர்சிட்டிலாம். ஏன் இந்த முரண்பாடு? அப்போ இந்த முரண்பாட்டுக்கு என்ன காரணம்? அதை தீர்ப்பதற்கு ஒன்றிய அரசு, மாநில அரசு என்ன நீங்கள் தீர்வு வச்சுருக்கீங்க? அப்போ இதுக்கு முக்கியமான காரணம் தெரியுமா? கல்வி கட்டண கொள்ளை தான் காரணம். அதுக்கடுத்து தனியார் மருத்துவர்கள் கட்டமைப்பு குறைபாடு. அப்போ இது 2 பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்போ இது காரணம் ஒன்றிய அரசு தான். நீட்டுக்கும் ஃபீஸுக்கும் சம்மந்தம் இல்லை. நீட்டுக்கும் கட்டண கொள்ளையும் தொடர்பு கிடையாது. நீட்டுக்கும் ஒன்றிய அரசுடைய கொள்கைகள் தான் சம்மந்தம் இருக்குது. தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019 சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வந்தது. அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க 50 விழுக்காடு இடங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம், மீதி 50 விழுக்காடுகளுக்கு அந்தந்த மருத்துவர்களில் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. அப்போ ஒரு மருத்துவக் கல்லூரி மக்கள் மத்தியில், மாணவர்கள் மத்தியில் நல்ல கல்லூரியில் சேரலாம்னு நினச்சாக்கா அது மார்க்கெட் வேல்யூ அதிகமாக. அப்போ ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு 1 கோடி ரூபா கூட வச்சுக்கலாம். அப்போ இந்த வாய்ப்பை கொடுத்தது யார்? நேஷனல் மெடிக்கல் கமிஷன் ஆக்ட். அப்போ அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துட்டீங்க. கேபிட்டேஷன் ஃபீ தடுப்பு சட்டம் இருக்கு பாருங்க, அந்த சட்டம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பல்லு இல்லாத பாம்பு மாதிரி இருக்குது, பேரளவில் இருக்குது. அதை யாருமே பயன்படுத்துறதே கிடையாது. அப்போ அதே போல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னாக்க உச்சநீதிமன்றமே கவுன்சிலிங்கில் வந்து கடைசி நேரத்தில் மாப் அப் கவுன்சில் நடத்திக்க, ஸ்டே கவுன்சில் நடத்திக்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எங்கள் சங்கம் போராடி தான் ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் ஒன்றிய அரசு தான் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் சொல்லி போராடி வழக்கு போட்டு இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் உள்ள இடங்கள் ஒன்றிய அரசு மட்டும் தான் மாணவர் சேர்க்கை நடத்துது. ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டில் உள்ள இடங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் தான் நடத்துது. நேரடியாக டீம்டு யூனிவர்சிட்டி அட்மிஷன் போட முடியாது, பிரைவேட் மெடிக்கல் போட முடியாது. அதை கொண்டு வந்துட்டோம். ஆனால் இதில் என்னன்னா உச்சநீதிமன்றம் தலைத்து கடைசி நாளில் என்ன பண்ணுறாங்கனாக்க சீட்டு வேக்கண்டாக இருந்தால் ஸ்டே கவுன்சிலிங் பண்ணிக்கன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அங்கே தான் என்ன வருதுனாக்க அப்போ வந்து கட்டாம வரைக்கும் குறைச்சிடுறாங்க. அப்ப நீட்ல ரொம்ப குறைவான மதிப்பெண்ல இருக்கிற கூட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து பணத்தை கொடுத்து சேர்ந்துடுறாங்க. அப்ப அந்த ஸ்டே கவுன்சில் காரணம் அதையும் தடை பண்ணிட்டு அந்த பிரச்சனை வராதுல்ல. அப்ப சீட்டு வேக்கண்டா தனியார் மருத்துவ அடுத்த அந்த நம்பர் படியான அந்த ஆர்டர் வந்து மாறிடுது. அது 50,000 இடங்கள் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் அந்த 51வது இடத்துல இருக்கிற நம்பருக்கு வராம அது கடைசியில இருக்கவங்களுக்கு கூட எடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுக்க அது காரணம் உச்சநீதிமன்றம் தான். அந்த கவுன்சிலிங் பிரச்சனை உள்ள குறைபாடு தான் காரணம். அப்போ அதை கட் பண்ண என்ன ஆகுனாக்க ஸ்டூடெண்ட்ஸ் நல்லது. ஏன்னாக்க சீட்டு வேக்கண்டாக போனால் ஃபீஸை குறைப்பாரு, ஃபீஸை குறைச்சா அந்த மாணவரோட சேர முடியும். அப்போ அந்த வாய்ப்பை கொடுக்காம அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்க கூடுதலாக கேபிட்டேஷன் ஃபீயோட தனியார் மருத்துவர்கள் சேரணுங்கிறதுக்காகவே தனியார் மருத்துவர்களை கொள்ளையடிப்பதற்காக உச்சநீதிமன்றம் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குது. அதுக்கான நீட் இல்லை, கவுன்சிலிங் முறை தான். அப்போ இதை நீட்டு தான் காரணம் நினைக்கிறாங்க, நீட்டு காரணம் இல்லை. ஆனால் இங்கே கோரிக்கை வேற மாதிரியா இல்லை இருக்கு. இப்போ நீங்கள் மாணவர்கள் போராட்டம், சிஜேபியுடைய கோரிக்கைகள் எல்லாமே இந்த ஃபேர் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து நீட்டை வந்து கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. இங்கே தமிழ்நாட்டில் நீட்டே ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும், அது வந்து வேண்டாம், அது வந்து விலக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் முதல்வர் விஜய் அவர்கள் கூட அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை கூட அதான் சொல்லியிருக்காரு. இல்லை அவர் சொல்கிறப்போ சொன்னார், நம்ம வந்து கல்வியை முழுமையாக மாநில பட்டியல் கொண்டு வந்தால் தான் சாத்தியங்கிறது சொல்லியிருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னாக்க தமிழ்நாட்டில் இந்த லாவிக்கு மிக முக்கியமான காரணம் இருக்குது. ஏன்னா பல்வேறு மாநிலங்கள் ஒப்பிடும்போது அதிகமான தனியார் மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. 70 காலேஜ். இந்த தனியார் மருத்துவர்கள் நடத்துறது எல்லாமே அரசியல்வாதிகள்.
அப்போ ஏற்கனவே அவங்க ஆளுங்கட்சியிலாவும் இருந்திருக்கிறாங்க. ம், ம். அப்போ என்ன பண்ணுறானாக்க அந்த தனியார் மருத்துவக் கல்லூரி நடத்தக்கூடிய ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதி தான் நினைச்சா கூட தன்னுடைய பேர பிள்ளைக்கு இடம் கொடுக்க முடியாது, தன்னுடைய மகனுக்கு கொடுக்க முடியாது, சொந்தக்காரன் கொடுக்க முடியாது, கட்சிக்காரன் கொடுக்க முடியாது, கட்சிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் அதிகமாக பணம் கொடுத்தா கூட கொடுக்க முடியாது. நீட்ல தேர்ச்சி பெற்றிருக்கணும். நீட் தேர்ச்சி மட்டும் இல்லை, அந்த ரேங்க் அடிப்படையில் கொடுக்க முடியும். ஏன்னா அட்மிஷன் ரைட்டே கோட்டா போயிடுச்சு. சொல்றேன், அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குன்னு சில சீட்ஸ் வரும் இல்லையா, அதுவுமே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா இல்ல. இப்ப தமிழ்நாட்டுல மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு இருக்கு இல்லையா, அதை வந்து யார் ஃபில்அப் பண்றா? தமிழ்நாடு டிஎம்இ ஆஃபீஸ்ல அந்த செலக்ஷன் கமிட்டியில வந்து அவர்கள் நிர்வாக தரப்புல இருந்து ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு, கவர்மெண்ட் தரப்புல உட்கார்ந்துருப்பாரு. அதுல கவுன்சிலிங் தான் அட்மிட் பண்ண முடியும். நேரடியா நீங்க வந்து நீட் மார்க் வச்சுட்டு நிறுவனம் அட்மிட் பண்ண முடியாது. அதை கொண்டு வந்தாச்சு. அப்ப அது முன்னேற்றம் தானே. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை ரத்து பண்ண நினைக்கிறாங்க. மீண்டும் பழைய முறைக்கு 20 ஆண்டுகள் முன்னால் உள்ள முறைக்கு தமிழ்நாட்டுல போகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து பிற்போக்காக சொல்ற அது வந்து ஒரு நியாயமான அதுல ஒரு விஷயமும் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்களே சொன்னீங்க +2ல ஃபெயில் பண்றவங்க கூட நீட்ல வந்து பாஸ் பண்றாங்க. ஆனா ரொம்ப கடினமாக படித்து +2ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டூடெண்ட். அவங்க மறுபடியும் இப்போ உங்களுக்கு எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கு, அது மெடிக்கலுக்கு போகணும் சேரணும் அப்படின்னா நீட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆக வேண்டியிருக்கு. டபுள் ஒரு எஃபர்ட் போட வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குல்ல. அதுல நிறைய மாற்றங்கள் செய்யலாம். உங்களுக்கு வந்து அதே மாதிரி சிலபஸும் வேற இல்ல. சிபிஎஸ்இ பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான சிலபஸை தான் மேக்ஸிமம் இந்த கேள்விகள்லாம் அதில் என்ன கேட்கப்படுதுன்னும் போது இங்கே நம்ம ஸ்டேட் போர்டில் படிக்கிற பசங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுவும் அரசு பள்ளியில் ஒரு குக்கிராமத்துல இருந்து படிக்கக்கூடிய ஒரு மாணவருக்கு அந்த வாய்ப்பு பறிக்கப்படுதுன்ற ஒரு கோரிக்கையும் இல்லை. இந்த பிரச்சனை மாறி இருக்கு, ஆரம்ப கட்டத்தில் இல்லை. ஏன்னா நம்ம இதுலேயே நிறைய இது சிபிஎஸ்இ மாறி இருக்காங்க. அப்புறம் வந்து நீட்டுக்குன்னே தனி சிலபஸை உருவாக்கி இருக்காங்க. அந்த சிலபஸை ஃபாலோ பண்ண நிலைமைலாம் வந்திருக்கு. துவக்க கட்டத்தில் உள்ள நிலைமை இல்லை. அந்த குறைபாடெல்லாம் இப்போ வந்து படிப்படியாக சரி செய்யப்படுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் +2 அடிப்படையில் மாணவர்கள் இடத்துல போய் முறைகேடு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து +2 ஜஸ்ட் 50% வாங்கியிருப்பாரு. அப்போ வந்து பேக்கேஜ் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவார்னா தனியார் நீர்நிலை பள்ளிகளுக்கு போயிட்டு அந்த பணக்கார மாணவர் 3 கோடி ரூபா பணத்தை கொடுத்துருவாரு. அப்போ எம்பிபிஎஸ்ன்னு படித்து முடிச்சுட்டு உடனே பிஜி எம்எஸ் எம்டி படிச்சுட்டு உடனே அதுக்கப்புறம் எம்சிஹெச் டிஎம்லாம் படிச்சுட்டு வெளியில் வந்துடுவார். எந்த தேர்வு எழுத வேண்டிய இல்லை. அவங்களே மார்க் போட்டுவாங்க, அவங்களே பாஸும் போட்டுவாங்க. ஏன்னா டியூனிவர்சிட்டி அவங்களே எக்ஸாம் நடத்துறாங்க. அப்போ வந்து பாஸ் ஃபெயிலே அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க. அப்போ பிஜி போகிறப்ப ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தியே ஆகணும். அதுக்கு அவங்களே கோடிங் ஷீட்டை ஃபில்அப் பண்ணிட்டு அவங்களே நல்ல மார்க்கை போட்டு பிஜிலே சேர்த்துருவாங்க. பிஜி முடிச்ச பிறகு சூப்பர் ஸ்டார்லேயும் அவங்களே பேரளவுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு கோடிங் ஷீட் அவங்களே ஃபில்அப் பண்ணிட்டு அந்த சீட்டை கொடுத்தோம். இப்போ அந்த முறையோட ரத்தாயிருக்கா இல்லையா? பேக்கேஜ் சிஸ்டம் ரத்தாயிருச்சு நீட்டில். அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இதில் சில குறைபாடுகள் இருக்குது, அதை சரி பண்ணணும். இப்போ வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நம்ம சொல்லக்கூடியது மிகப்பெரிய குறைபாடு வந்து அரசு பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்கிறது தான், கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க தான். இப்போ தமிழ்நாட்டில் அது வந்து அதை பிரச்சனை ஓரளவு தீர்த்துருக்குது. அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதை 10 விழுக்காடை உயர்த்தலாம். அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு தனியாக ஒரு 2.5 விழுக்காடோ 3 விழுக்காடோ கொடுக்கலாம். அப்போ அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், +2 அடிப்படையில் மாணவர்கள் நடத்துகிறப்ப கூட அப்படியே வந்து அரசு பள்ளி மாணவர்கள் குவிஞ்சிட்டாங்க அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே நுழைவுத்தேர்வு இல்லாத ஒரு காலகட்டத்தில் +2 அடிப்படையில் சேர்ந்தவங்க கூட அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களில் சேர்ந்தது என்பது, அரசு மருத்துவர்களில் சேர்ந்தது என்பது 0.9 விழுக்காடு தான். ரொம்ப ரொம்ப குறைவு தான். அந்த நுழைவுத்தேர்வு இல்லாத காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்தது பார்த்தீங்கன்னாக்க ஒரு 26,000 பேர் என்னமோ தான் சேர்ந்துருக்கு அளவுக்கு தான் சேர்ந்துருக்காங்க. எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு. எண்ணிக்கை எனக்கு சரியான நினைவு இல்லை. ரொம்ப 260 நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. 0.9% தான். நீட் வந்த பிறகு படுமோசமாயிடுச்சு, 0.1% மாறி போச்சு. அதான் கேட்குறேன். அப்போ அதுக்கு என்ன இப்போ தீர்வாக இருக்குது அப்படின்னா அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு தான். அப்போ இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு வந்து நுழைவுத்தேர்வு இல்லாமல் இருந்தாலும் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய படிப்புகளுக்குமே அரசு பள்ளி மாணவர்கள் உதவிகரமாக இருக்குது. இப்போ அதனால தான் நுழைவுத்தேர்வு இல்லாத நுழைவுத்தேர்வு இல்லாத வெட்டினரி, நுழைவுத்தேர்வு இல்லாத சட்டக்கல்லூரி, நுழைவுத்தேர்வு இல்லாத வேளாண்மை கல்லூரி, இதில் ஏன் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொண்டு வரணும்? எதுக்கு முருகேசன் கமிட்டி அமைச்சாங்க? ஏனென்று சொன்னால் மருத்துவ படிப்பு இல்லாத இதர தொழிற்கல்லூரிகளில் கூட அரசு பள்ளி மாணவர்கள் சேருவது குறைவு. வெறும் 1லேருந்து 3 விழுக்காடு தான் சேர்ந்தாங்க. அப்போ அதுலேயும் 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடுனால கிட்டத்தட்ட 50,000 மாணவர்களுக்கு மேலே அதில் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு வரலாற்று சாதனை. அப்போ இது என்ன சொல்லுதுனாக்க என்ன காண்பிக்குதுனாக்க நீட் நுழைவுத் தேர்வில் +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை என்பதோ அரசு பள்ளி மாணவர்கள் சாதகமாக இல்லைங்கிறது தான். தனியாக +2 அடிப்படையில் இருந்தாலும் கூட நல்ல சிறந்த பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அதில் உள்ளே போக முடிஞ்சது. நீட்னா நல்ல கோச்சிங் சென்டருக்கு போக முடிஞ்சது பயனடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து என்னன்னாக்க இன்றைக்கி உள்ள சமூக பொருளாதார அமைப்பில் வசதி படைத்தவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் திறந்திருக்கு. வசதி இல்லைன்னு வாய்ப்பு, அதுதான் பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த சந்தை, அந்த கோச்சிங் சென்டர் பிஸ்னஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய் பிஸ்னஸாக இன்னைக்கு மாறி இருக்கு. அதை விட பிரைவேட் மெடிக்கல் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் இல்லையா?
நீங்கள் கோச்சிங் சென்டர் ஒழிக்க முடியாது. இந்த மாதிரி குறைய அரசு சொல்லிட்டே இருக்குது. தமிழ்நாடு அரசு சொல்கிறாங்க, முன்னாள் முதலமைச்சர் பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு என்ன தீர்வு? கோச்சிங் சென்டர் தடை செஞ்சிட முடியுமா? தடை செய்ய முடியாது. நாளைக்கு வந்து நீட் இல்லை, வேறு நுழைவுத்தேர்வு இல்லைன்னு சொன்னாலும் கூட நீங்கள் வந்து +2 அடிப்படையில் மாணவர்களுக்குன்னா எல்லாம் +2 +1க்கான கோச்சிங் சென்டர் மாறிடும். ஏற்கனவே இருந்தது தானே. இப்போ நான் வந்து அதுக்கான ரேட்டுன்றது ரொம்ப வித்தியாசப்படும்ல. ஆமாம், இப்போ இதுக்குமே மாறிடுச்சு சார். நம்ம வந்து அப்படிலாம் பார்க்க முடியாது. என்னன்னாக்க இப்போ +2 நான் வந்து படிக்கிறப்ப ஃபிசிக்ஸ் ஒருத்தர்கிட்ட போனேன், கெமிஸ்ட்ரிக்கு ஒருத்தர்கிட்ட போனேன், பாட்டனிக்கு ஒருத்தர், இந்த மாதிரி இப்பயும் போயிட்டு இருக்கிறாங்க. பல பேர் அப்படியும் போயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. எதுக்காக சொல்கிறேன்னாக்க நீங்கள் சொல்ல மாதிரி வேறுபாடு இருக்கலாம், ஃபீஸில் வேறுபாடு இருக்கலாம். ஆனாலும் கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறத ஒழிக்க முடியாது. நீங்கள் படிப்பு விட்டுருங்க, தனிப்பட்ட முறையில் டான்ஸ் கிளாஸு, மியூசிக் கிளாஸு, இந்த மாதிரி பல்வேறு பயிற்சி மையங்களுக்கு போகிறாங்க. இஷ்டம் சார்ந்தது அவங்க போகிறாங்க. இல்லை இதுலேயே வந்து விருப்பம் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லையா? விருப்பம் இல்லாமலே இருக்கலாம் இல்லையா? அதனால் தேவையை கருதி பல இது இருக்குது. அதை வந்து முழுமையாக ஒழிக்க முடியாது. ஆனால் என்ன செய்யலாம்? ரெகுலேட் பண்ணலாம். உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல, தனியார் கோச்சிங் சென்டரை முறைப்படுத்தணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஐஏஎஸ் கோச்சிங் சென்டர் டெல்லியில் மிகப்பெரிய வெள்ளம் பூந்து எல்லாமே மாணவர்கள் இறந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதை பாதுகாப்பே உத்தரப்படுத்தணும். இப்போ மெடிக்கல் காலேஜுக்கும் பொறியியல் கல்லூரிகளுக்கும் ஸ்கூலுக்கும் கூட ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணுற அத்தாரிட்டி இருக்கின்ற பொழுது நீங்கள் ஏன் கோச்சிங் சென்டர் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது? ஏன் அதை வந்து வரைமுறைப்படுத்தக்கூடாது? அந்த பாதுகாப்பையை உறுதிப்படுத்தக்கூடாது? லைசன்ஸ் பெற்று தான் கோச்சிங் சென்டர் நடத்தக்கூடாது, ஏன் கொண்டு வரக்கூடாது? எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுக்கிட்டு கோச்சிங் சென்டர் கொள்ளையடிக்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது கொள்ளையை தடுக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு உள்ள கோச்சிங் சென்டர் எல்லாத்தையும் மூட முடியாதுங்கிற யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த அடிப்படையில் பிரச்சனை தீர்வு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அந்த பிரச்சனை என்ன தீர்வுன்னு பார்க்கணும். கோச்சிங் சென்டர் ஒரு பிரச்சனை. அப்போ என்ன செய்யலாம்? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு என்ன சொல்லியிருக்கு ராதாகிருஷ்ணன் கமிட்டி? அரசாங்கமே கோச்சிங் வசதியை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஏழை மாணவர்களுக்கு யார் கோச்சிங் கொடுப்பது? அப்போ ஏழை மாணவர்களுக்கு அரசாங்கம் தான் கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கணும். அப்போ என்டிஏ தூங்குற போட என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்து மாவட்டம் தோறும் இலவச கோச்சிங் சென்டர் உருவாக்கணும்னு சொன்னாங்களே இல்லையா? தமிழ்நாடு அரசு செய்தா இல்லையா? அதையே நீ தரமாக உருவாக்க மாட்டேங்கிறீங்க. எங்கள் சங்கம் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம், வட்டாரந்தோறும் இருப்பிட வசதி, உணவு வசதியும் கூடிய, தங்கு வசதியும் கூடிய கோச்சிங் சென்டரை தமிழ்நாடு அரசு இலவசம் நடத்துன்னு சொல்கிறோம் ஏழை மாணவர்களுக்கு. அப்போ தான் கிராமப்புற மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெறும் நீட்டுக்கு மட்டும் இல்லை, அப்போதான் பொறியியல் படிக்க முடியும், அப்போதான் ஐஏஎஸ் ஆக முடியும், ஐபிஎஸ் போக முடியும், யூபிஎஸ்சிக்கு போக முடியும், டிஎன்பிஎஸ்சிக்கு போக முடியும். எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தானே. வேலைக்கு போனாக்கா அது வந்து போட்டித் தேர்வு, காம்படிட்டிவ் எக்ஸாம் வருது. படிப்பு போனால் நுழைவுத் தேர்வு மாதிரி, அதான் வித்தியாசம். ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் ஒன்று தானே. அப்போ ஏழை மாணவர்கள் வந்து ஐஏஎஸ் ஆக வேண்டாமா, ஐபிஎஸ் ஆக வேண்டாம், யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆக வேண்டாமா, டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆக வேண்டாமா? அப்போ இன்றைக்குள்ள நிலைமையில் வேலையில்லா திண்டாட்டம் பெரிய காலகட்டத்தில் வாய்ப்புகள் குறைந்த பொழுது, போட்டி அதிகரிக்கின்ற பொழுது, நீங்கள் வந்து வேலைவாய்ப்புக்கான போட்டித் தேர்வுக்கும் ஏழை மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள் பயிற்று வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ ஏழையாய் பிறந்த அந்த வாய்ப்பு இல்லைனாக்கா அதுக்கு யார் காரணம்? அந்த சமூகம் தானே காரணம். அப்போ அந்த குறைபாட்டை போக்க வேண்டிய, சரி செய்ய வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கா இல்லையா, சமூகத்துக்கு இருக்கா இல்லையா? அப்போ அவர்களுக்கான உதவி நீங்கள் செய்யணுமா இல்லையா? அந்த பொறுப்பை அப்படியே தட்டி கழிச்சிட்டா எப்படி? அப்போ அது சரிபட முடியாது. மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் சிஎம் இருந்தப்ப வெறும் 261 பியூன் போஸ்ட்டு தலைமைச் செயலகத்தில், அது பார்த்தீங்கன்னா 22 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்க. அதில் பிஹெச்டி +2 10th முடித்தவங்களாம் பியூன் போஸ்ட்டுக்கு. அதை எப்படி அந்த வேலைவாய்ப்பை கொடுப்பீங்க போட்டித் தேர்வு இல்லாமல்? பிஹெச்டி அப்ளை பண்ணுறாரு, 10th முடிச்சாலும் அப்ளை பண்ணுறாரு. அப்போ இந்த மாதிரி தான் பல போட்டித் தேர்வு நடக்குது, கடுமையான போட்டி நிலவுகிறது. அப்போ இந்த நிலைமையில் சில விஷயங்களை அரசு செய்யணும், காரணங்களை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. அதுக்கடுத்து எங்களை பொறுத்த மட்டும் இல்லைனாக்க நாங்கள் தெளிவாக சொல்கிறது, ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில் ஒன்றிய அரசு பார்த்துக்க, மாநில அரசுடைய உரிமைகளை பறிக்காத. எந்த நுழைவுத் தேர்வையும் ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வை மாநில அரசுடைய இடங்களில் திணிக்கக்கூடாது என்பதுதான். ஆனால் அதே சமயத்தில் போட்டித் தேர்வுகளால் கிராமப்புற மாணவர்கள், ஏழை மாணவர்கள், அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்த பாதிக்கப்படுவார்கள். அதுக்கான நிவாரணத்தை கொடு. அதில் ஒரு நிவாரணம் தான் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு. நாங்கள் அது மட்டுமே போதான்னு சொல்கிறோம். என்னன்னாக்க இப்போ அரசு மருத்துவர்களுக்கு எப்படி கிராமப்புற மருத்துவத்தில் பணியாற்றக்கூடிய மருத்துவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு இருக்குது 50 விழுக்காடு பிஜியில். அதை தவிர 30% வரை கூடுதல் மதிப்பெண்ணாக கொடுக்குறாங்க எந்த ஊரில் பணியாற்றுகிறார் என்பதெல்லாம் பார்த்து. அதே போலவே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து கூடுதல் மதிப்பெண் கொடுங்க. நீட் மதிப்பெண்ணோட கூடுதல் மதிப்பெண் கொடுக்க என்ன சங்கடம் இருக்குது? ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டில் நடைமுறை இருந்தது தான், முதல் தலைமுறை மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கொடுத்தாங்க. அப்போ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ ஏகே ராஜன் கமிட்டியில் நான் மெம்பராக இருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு, +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை இருந்தாலும் கூட அதில் வந்து கிராமப்புற பகுதியை சேர்ந்தவர்களுக்கு யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்களோ அவர்களுக்கு கூடுதலாக மதிப்பெண் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு ரெக்கமெண்டேஷனில். +2 அடிப்படையில் மாணவர் சேர்க்கை இருந்தாலும் கூடுதல் மதிப்பெண்ணை கிராமப்புற மாணவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே போலவே வெறும் கிராமப்புறத்தில் யாரெல்லாம் வந்து அதிக ஒரு மாவட்டங்கள்ல இருந்து பாதிக்கப்படுவாங்களோ அவர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அதே போலவே நீட் நுழைவுத் தேர்வாலோ இல்லை எந்த நுழைவுத் தேர்வாலோ யாரெல்லாம் பாதிக்கப்படுவாங்க, அந்த பயிற்சி மையங்களுக்கு போக முடியாது யாரு, அதில் போட்டி போடுவதில் யாருக்கெல்லாம் பின்னடைவு சந்திப்பாங்க, அதை வந்து அடையாளப்படுத்தி
அடையாளம் கண்டு அவங்களுக்கு கூடுதல் மதிப்பெண் கொடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்க, அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஆனால் அது இல்லாமல் எல்லாரும் சாமன்னு பார்த்தீங்கன்னா அது பிரச்சனை தீர்க்காது. அப்போ அந்த பார்வை இருக்குது. அப்போ இது போன்ற பாதிப்புல தான் வந்து என்ன கோரிக்கை வருதுனாக்கா நீட்டையே ரத்து செய்ய வேண்டும் வருது. நீட்டையே ரத்து செஞ்சால் யாருக்கு லாபம்னாக்க 59 டீம்டு யூனிவர்சிட்டி லாபம், தனியார் மருத்துவக் கல்லூரி லாபம். அவங்க அதெல்லாம் மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அவர்களுக்காக நம்ம போராடலாமா? தனியார் 73,000 சீட்டை வச்சுட்டு அவன் காத்துட்டு இருக்கிறான். ஃப்ரீ பண்ண மாட்டாங்களா? நீட்லேருந்து விலக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்க தான் கேஸ் போட்டாங்க. நீட் வந்த மாதிரி 101 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் போய் கேஸ் போட்டாங்கல்ல. அப்போ எதை காட்டுகிறது? அப்போ பிரைவேட் மெடிக்கல் கோரிக்கை வந்து நம்முடைய கோரிக்கையாக மாறக்கூடாது. எனவே வந்து இன்றைக்கு நம்ம வந்து புதிய தாராளமயமாக்கல் காலகட்டத்தில் கொள்கை அமல்படுத்துகிற காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே தனியார் மயம் வணிகமயமாகுது, கல்லூரிகளே தனியார் மயமாகுது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அதை முறைப்படுத்துவதும் தனியார் கல்லூரியில் உள்ள ஏழைகளும் அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்தவரும் படிக்கணும், அது உள்ளே சமூக நீதி வரணும். டீம்டு யூனிவர்சிட்டியில் இடஒதுக்கீடு வரணும், ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு ஒரு நல்ல அம்சம், இதே நாடு முழுவதும் கொண்டு வரக்கூடாது? தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலும் தானே இருக்குது. மத்திய அரசுடைய அனைத்து மருத்துவக் கல்லூரிகளிலும் அனைத்து மாநிலங்களுடைய மருத்துவக் கல்லூரிகளிலும் 10 விழுக்காடு அரசு பள்ளி மாணவர்கள் இடஒதுக்கீடு. நம்ம மாணவர்கள் அங்கே போய் படிப்பதற்கு ஒரு நம்ம மாணவர்கள் போகணும் கூட அவசியம் இல்லை. அந்த மாநிலங்களில் உள்ள ஏழை மாணவர்கள் படிப்பாங்கல்ல. ஏன் இந்த பார்வை வர மாட்டேங்குது? தமிழ்நாடு முன்னோடி இந்த கோரிக்கை வச்சது நாங்கள் தான் முதல்ல 2005 வச்சோம் நாங்கள். அப்போ இந்த மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏழை மாணவர்களுக்கு கல்வி கட்டணத்தை வந்து அரசாங்கமே கொடுக்கணும். 100 விழுக்காடு இடங்களுக்கு கவர்மெண்ட் ஃபீஸை ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2000 3000 இடங்களுக்கு மேலே வேக்கண்டாக போகுதுனாக்க அது வந்து மிகப்பெரிய வேஸ்ட் அது. அப்போ ஒரு பக்கம் சாகுறாங்க, ஒரு பக்கம் சீட்டு வேக்கண்டாக போகுதுனாக்க இந்த முரண்பாடு இந்த சமூகத்தில் உள்ள ஒரு பெரிய முரண்பாடாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த முரண்பாடு கட்டண கொள்ளை காரணம். அப்போ அதை சரி செய்ய வேண்டியது அரசுடைய பொறுப்பு. அப்போ ஏழை மாணவர்கள் இந்த 73,000 சீட்டில் படிக்க முடியாதுன்னா அது என்ன பணக்காரர்களுக்கான இடஒதுக்கீடா? 73,000 சீட்டில் ஏழை மாணவர்கள் போகக்கூடாது, பணக்காரர்கள் தான்னாக்க தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை மருத்துவர்கள் பணக்கார மாணவர்களுக்கான இடஒதுக்கீடாது, அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஏழை மாணவர்கள் படிக்கணும், அது கல்வி கட்டணத்தை அரசாங்கமே கொடு, மாநில அரசு மத்திய அரசு கொடு. அதுக்கடுத்து வட்டி இல்லாத கடனை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கொடு. இதெல்லாம் கொடுத்து நல்ல மதிப்பெண் வேணா கூட ஏழை மாணவர்கள் அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்தவங்க டீம்டு யூனிவர்சிட்டிலையும் போய் படிப்பாங்க, பிரைவேட் மெடிக்கல்லையும் படிப்பாங்க. அந்த ஒட்டுமொத்த ஒரு நீதியை பார்க்கணுமா இல்லையா? என்னங்க, அதனால தான் இந்த பிரச்சனையை முழுமையாக பார்க்க வேண்டும். இது வேண்டுமா வேண்டாம் என்பதை மருத்துவக் கல்வி மாணவர் சேர்க்கையில் உள்ள சிக்கல் என்ன, அந்த சிக்கல்களை எவ்வாறு தீர்ப்பது, அதில் சமூக நீதியை எப்படி உத்தரவாதப்படுத்துவது, அதில் அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்தவர்களும் பொருளாதார ரீதியாக பிரிந்தவர்களும் எப்படி நீதியை வழங்குவது என்பதெல்லாம் பார்க்கணும். அப்போ அந்த மாதிரி ஒரு முழுமையான தீர்வை நோக்கி போகணுங்கிறது தான் எங்களோட கருத்து. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக இதில் எதை நோக்கி இது நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும், ராஜினாமா செய்கின்ற வரை போராட்டம் இருக்கும். இப்போ வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியை பொறுத்தவரை அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்கே நீட்டை ரத்துன்னு சொல்லலை. அகில இந்திய தலைமையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியில் நீட்டு வேண்டாம், நுழைவுத் தேர்வே வேண்டாம், ரத்து பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைலாம் அவங்க கோரிக்கை வந்து இதுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். நுழைவுத் தேர்வில் நடக்கக்கூடிய முறைகளை அதனால தான் காங்கிரஸ் உள்ள வந்துச்சோ? இல்லை, காங்கிரஸ் ஏற்கனவே நுழைவுத் தேர்வு வேண்டான்னு எங்கேயும் சொல்லலை. அவங்க தான் கொண்டு வந்தாங்க, நீட்டை கொண்டு வந்தது கொண்டு வந்தாங்க. இல்லை, அது இப்போ அகில இந்திய லெவலில் ஒரு நுழைவுத் தேர்வு நாங்களும் தான் வரவேற்றோம். நாங்கள் வந்து எங்களுடைய சங்கத்துக்கு போராடிது 2003-4 வாக்கில் நாங்களே இந்த கருத்தை சொன்னோம். ஏன் சொன்னோம்னாக்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு தனி நுழைவுத் தேர்வு, இராணுவ மருத்துவக் கல்லூரி தனி நுழைவுத் தேர்வு, ஜிப்பரு தனி நுழைவுத் தேர்வு, எய்ம்ஸு தனி நுழைவுத் தேர்வு, ஒவ்வொரு டீம்டு யூனிவர்சிட்டியும் தனி நுழைவுத் தேர்வு, அப்புறம் பிரைவேட் மெடிக்கலையும் சேர்ந்து அவங்கவுங்க படிப்பாங்க 4-5 பேர் சேர்ந்து ஒரு நுழைவுத் தேர்வு. ஒரு மாணவர் எத்தனை நுழைவுத் தேர்வு இருக்காரு? எய்ம்ஸ் ஒரு நாளைக்கு போவார், ஒரு சண்டே. ஜிப்பர் ஒரு நாள் சண்டே போவார், அது ஃபீஸ் கட்டணும். பெண் குழந்தைகள் ஆண் அந்த வயசு சின்ன வயசு தானே. அப்போ வெவ்வேறு சென்டருக்கு போகிறவங்க துணைக்கு அப்பாவை கூப்பிட்டு போகணும், அம்மாவை கூப்பிட்டு போகணும், தங்குறது ரூம் போடணும், போக்குவரத்து செலவு இருக்குது, ஒவ்வொரு நுழைவுத்துறையும் எவ்வளோ செலவு. அப்போ அந்த பிரச்சனை தீர்ந்துருக்கா இல்லையா? ஆனால் அதே சமயத்தில் மாநில அரசுடைய கட்டுப்பாடு இடங்களை சேர்த்தது தப்பு. அப்போ இது வந்து பெரிய ரிலீஃப் கிடச்சிருக்கு. பல நுழைவுத்துறை கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட நுழைவுத்துறையிலேருந்து பெரிய அளவுக்கு விடுதலை அடைச்சிருக்கு. நான் சொல்கிறது முன்னாள் நிலைமை. இன்னைக்கு 59 டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் டீசென்ட்ரலைசேஷன் பண்ணணும், மாற்றுக்கிறது இல்லை. டீசென்ட்ரலைசேஷன் பண்ணுங்கிற பேரில் எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் தனித்தனியாக நுழைவுத்தேர்வு நடத்திங்கன்னா 59 நுழைவுத்தேர்வு. அப்போ நாடு முழுவதும் 300 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அவங்கெல்லாம் பல்வேறு அமைப்புகளை கூட்டமைப்பு உருவாக்கி தனித்தனி நுழைவுத்தேர்வு, எய்ம்ஸ் தனி நுழைவுத்தேர்வு, ஜிப்பர் தனி நுழைவுத்தேர்வுனாக்க எத்தனை நுழைவுத்தேர்வு எழுதுறது? அப்போ ஒரு நுழைவுத்தேர்வு நல்ல விஷயம்தான், ஆனால் நேர்மையாக நடத்தணும், வெளிப்படைத்தன்மையோடு நடத்தணும். நுழைவுத்தேர்வால் பாதிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும், கூடுதல் மதிப்பெண் கொடுக்கணும். இந்த மாதிரி பார்த்தா பிரச்சனையை தீர்க்க முடியும்.
மிக்க நன்றி சார், உங்களுடைய பல்வேறு தகவல்கள், கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.